பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் அதர்ம மனோஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற சமயத்தில் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியாவது வெளியே வருமா அப்படின்னு சொல்லி பல்வேறு செய்திகள், பல்வேறு யூகங்கள் வெளியிட்டுட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த வகையில் அதுக்கு தோதா அமையிறது என்னன்னா சீட் ஷேரிங் அப்படிங்கிற விஷயம். மதிமுக அதிக சீட்டு கேட்குறாங்க, காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்குறாங்க, ஏன் விசிக அதிக சீட்டு கேட்குறாங்கன்னு சொல்லி டார்கெட் பண்ணுறதை பார்க்க முடியுது. அந்த வகையில் காங்கிரஸில் அவங்களுமே தங்கள் தரப்புலேருந்து அதிக சீட்டு கேட்கப்படும் அப்படின்றது செய்தியை சொல்லிகிட்டே இருக்காங்க. இதை முன் வச்சே அவங்க காங்கிரஸ் தாவிக கூட கூட்டணி போவாங்க அப்படின்னு சொல்லி பேச்சுகளும் அடிப்படுறதை பார்க்க முடியுது. இதுக்குள்ளே என்ன போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் காங்கிரஸில் ராகுல் ஆதரவு காங்கிரஸ் அப்படின்னு இருக்கிற ஆட்கள் தெளிவாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்குள்ளே இருந்துட்டு ராகுலுக்கு எதிராக யோசிச்சுட்டு பழைய சத்தியமூர்த்தியினுடைய தொண்டர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு திருச்சி வேலுசாமி போன்றவங்களுக்கு இந்த எண்ணம் அதிகப்படியாக இருக்கலாம். ஓகே, அவருடைய தொடர்ச்சியான பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா அடிப்படையிலேயே ஒரு திமுக எதிர்ப்பு வாடை அவர்கிட்ட ஸ்ட்ராங்காக அடிக்குது. நீங்கள் இப்போது சமீபத்தில் நடந்த ஒரு காங்கிரஸ் உட்கட்சி பொதுக்கூட்டத்திலேயோ அரங்க கூட்டத்திலேயோ அவர் பதிவு பண்ணுறாரு, காங்கிரஸுக்கு 16 சீட் இருக்கு கரண்ட்ல சிட்டிங்கில், எங்கனால தான் திமுக ஆட்சியே இருக்கு அப்படிங்கிற இந்த டோன்ல அவர் பேசுறார். நீங்க நியாயப்படி காங்கிரஸ் ஜெயிச்சது திமுக ஆதரவு புள்ளியில் தான், திமுகனுடைய நிலையில் தான் காங்கிரஸ் ஜெயிச்சது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும். தெரிஞ்சும் திமுக ஏன் காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்குதுன்னா இது இன்னையோட முடிகிற கதை கிடையாது. நமக்கு ஒன்றியத்தில் காங்கிரசினுடைய ரேம்போ தேவை. அதனால் இங்கேயும் ஒரு நம்ம கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி இங்கேயும் சில சீட்டுகள் கொடுப்போம், அங்கேயும் நம்ம ஒன்றிய அரசோடு ஒரு இணக்கமாக இருப்பதற்கு காங்கிரசினுடைய ரோல் மிக முக்கியமாக தேவை. மிக முக்கியமாக பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ் தான் இன்றியமையாத கட்சி. காங்கிரஸை விட்டுட்டு நம்மால் பாஜகவை அகில இந்திய அளவில் வீழ்த்த முடியாதுங்கிற தெளிவான ஸ்டாண்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு, குறிப்பாக திமுக இருந்துச்சு. அதையும் தாண்டி ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அறிவிச்சது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். நீங்க ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிருந்தா ஜெயலலிதா போல நானும் அகில இந்திய அரசியலுக்கு வரேன், நான் ஏன் பிரதமர் ஆகக்கூடாதுன்னு அந்த டோன்லாம் எடுக்கல. மாறாக ராகுலுக்கே கான்ஃபிடன்ட் இல்லாத காலகட்டமாக கூட அது இருந்திருக்கலாம் முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த போது. அப்போது ராகுல் அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவித்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்படின்னா அவருக்கு அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்தணும்னா அதை காங்கிரஸை வைத்து தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை இருந்துச்சு. நீங்க அதன்படி ராகுல் அவர்களை பிரதமராக்கணும், காங்கிரஸை பலவீனமாக்கிடக்கூடாது அகில இந்திய அளவில்ங்கிற பார்வை முதல்வருக்கு இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இங்கே சீட்டுகள் கொடுப்பதெல்லாம் 16 சீட்டுகள் கொடுப்பதாலேயே அல்லது 20 சீட்டுகள் கொடுத்தாலே நீங்கள் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய வலிமை அப்படிங்கிறது காரணம் கிடையாது. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கலைஞர் காலத்திலிருந்து அப்படிதான் கூடுதல் சீட்டுகள் கொடுப்பதன் நோக்கம் அகில இந்திய அளவில் நமக்கு காங்கிரஸினுடைய துணை தேவை, இந்த நட்பை நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான். ஆனால் இந்த திருச்சி வேலுசாமி போன்றவருடைய பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு கேட்டால் ஒரு பாஜக காரன் பேசுகிற மாதிரி இருக்கு. நீங்கள் குடும்ப ஆட்சிங்கிறாரு, ஊழல் ஆட்சிங்கிறாரு, துணை முதல்வரை பற்றி கேவலமாக பேசுகிறாரு. ஆக இது போன்ற மனநிலையுடைய நபர்கள் தான் காங்கிரஸை எப்படியாச்சு திமுக கிட்ட இருந்து பிரித்து விஜயோடு சேர்த்துட்டு நம்ம ஏதாச்சும் கூடுதல் சீட்டு வாங்கலான்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அது ஒரு சூசைட் அட்டம்ப்ட் தான், அரசியல் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். நீங்கள் அகில இந்திய பொண்ணு இல்லைங்க, நீங்கள் தேஜஸ்வி யாதவ் அவர் இந்திய அளவில் சிறந்த முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு ஸ்டாலின் பேரை சொல்றாரு. ஏன் சொல்றாரு? இந்தியா கூட்டணிக்கு கொள்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கட்சியாக திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தான் இருக்கார். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இங்க திமுக இருக்கு. பவர்ஃபுல்லுங்கிறத தாண்டி அந்த அளவுக்கு சித்தாந்த தெளிவோடு திமுக இந்திய அளவில் பார்க்கப்படுகிறது. நீங்க அப்படி இருக்கும்போது அந்த திமுகவுக்கு எதிராக சர்வசாதாரணமாக இங்க உட்கார்ந்துட்டு இப்படியான கமெண்ட்டுகளை அடிக்கக்கூடிய நபர்களை கட்சி விட்டு நீக்கினா கூட தப்பு கிடையாது. நீங்க திருச்சி வேலுசாமிக்குன்னு ஒரு 10-13 ஓட்டு இருக்குமா அவருடைய செல்வாக்குக்கு, இது போன்ற நபர்களை எல்லாம் கட்சியில வச்சுக்கிட்டு நீங்க இந்த சைடு என்ன ஆகுங்க, திருச்சி வேலுசாமி இப்படி தொடர்ச்சியாக பேசுறார், உங்களோட யோகியதை என்ன அப்படின்னு திமுக தரப்புல இருந்து பேசணுங்கிறதா உங்களுடைய எதிர்பார்ப்பு. பேசணும், ஒரு உரசல் ஏற்படணும், கூட்டணியை உடைக்கணுங்கிறதுக்காக ஒரு கண்காணி வேலையைத்தான் திருச்சி வேலுசாமி போன்ற நபர்கள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள தானே இருக்கிறாங்க. இவங்க எப்படி பெரிய லாபி செஞ்சு இல்லை பெரிய இடத்துல மூவ் பண்ணியோ அவங்க தனியாக பிரித்து எடுத்துட்டு போக முடியும்னு நம்புறாங்க. ராகுல் அவர்களே இந்திய அளவில் காங்கிரசுக்குள்ளேயே RSS ஆட்கள் ஊடுருவிருக்காங்க, அதை களை எடுப்பது மிகப்பெரிய வேலையாக நான் உணர்கிறேன்னு ராகுலே சொல்றார். அப்படி களை எடுக்காம இன்னும் காங்கிரஸ் இருக்கக்கூடிய நபர்கள் திருச்சி வேலுசாமி இயக்கலாம் இல்ல,
காங்கிரஸ்லேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரனுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? வரக்கூடிய தேர்தலிலும் பாஜக ஜெயிக்கணும் ஒன்றிய அளவில், இங்கே திமுக தோற்கணும் அப்படிங்கிறதான அவங்க எண்ணம். அது போன்ற நபர்கள் திருச்சி வேலுச்சாமிக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க? நீ திமுக எதிர்ப்பு பேசு, திமுக கூட்டணியை உட, காங்கிரஸை தமிழ்நாட்டில் பலவீனப்படுத்து. நீங்க ஒண்ணு இல்ல, தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டாவேங்க அகில இந்திய அளவிலேயே இந்தியா கூட்டணி நிலைக்காது. ஸ்டாலினுக்கும் ராகுலுக்குமே ஒரு கான்ஃபிளிக்ட்னா கூட்டணியே இருக்காதுங்க. ஏன்னா இந்த கப்பலை இயக்குவதே ஸ்டாலின் அவர்கள் தான். ராகுலை பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சு இதை இழுத்து கொண்டு போவதே ஸ்டாலின் அவர்கள் தான். இந்த கான்ஃபிளிக்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல ஊடுருவிகளுடைய வேலையாக இருக்கலாம். அதற்கு இங்கு இருக்கக்கூடிய திருச்சி வேலுச்சாமி போன்ற கண்காணிகள் வேலை செய்யலாம் அப்படிங்கிற சந்தேகத்தை நாம் எழுப்ப வேண்டியது இருக்கு. இல்லாட்டி நீங்கள் இந்தியா கூட்டணிக்குள், குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுகவோடு கூட்டணி வச்சிருக்கக்கூடிய எந்த கட்சியாச்சு இது போன்ற கருத்துக்களை பதிவு செய்கிறாங்களா? திமுகவை குடும்ப அரசியல் செய்கிற கட்சினோ ஊழல் கட்சினோ இப்படி யாராச்சும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா? கூட்டணியை ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும்னு இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், இந்த பக்கம் அண்ணன் திருமாவர்களாகட்டும், வைகோ அவர்களாகட்டும், வேல்முருகன் ஆகட்டும், அத்தனை பேருமே ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் முகத்தோடு திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் மட்டும் பாஜகவினுடைய ஸ்டாண்ட் எடுத்து பேசுறானுங்கன்னா நாமே அந்த பார்வையில் பார்க்கணும். ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள இருந்துகிட்டு ஒரு நியாயமான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க, இது கூட்டணிக்குள்ள சகஜம் தானே அப்படின்னு பார்க்க கூடாதா? இல்லை, நான் எப்போ விமர்சனம் வைக்கலாம்னாங்க, ஒரு சம்பவம் நடக்குது. நீங்கள் உதாரணத்திற்கு வேங்கை வயல் இஷ்யூ, வேங்கை வயல் இஷ்யூவில் காவல்துறை இன்னும் செயல்பட்டு இருக்கணும் அப்படின்னு அண்ணன் திருமா அவர்கள் பேசுறார். அது ஒரு ஆரோக்கியமான விமர்சனம். நீங்க இந்த விடயத்தில் அரசு இன்னும் தீவிரமாக வேலை செஞ்சிருக்கணும். நீங்க 10 மணி நேர வேலைக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வர ஒரு முயற்சி நடந்துச்சு. அதை கூட்டணிக்குள் இருந்த எல்லா கட்சிகளும் எதிர்த்து அதை முறியடிச்சாங்க. இது நியாயமான நேர்மையான ஒரு விமர்சனம், ஒரு மக்களுக்கான அரசியல் எடுத்துக்கலாம். இந்த ஆள் பேசுறதுல என்ன மக்களுக்கான அரசியல் இருக்கு? இது முழுக்க முழுக்க பாஜகவுக்கான அரசியலாகத்தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க அந்த அதிகமாக அந்த 4th எஸ்டேட்னு ஒரு சேனலுக்கு போய் பேட்டி கொடுக்குறாரு. அந்த சேனல் நாம் தமிழருடைய பாக்யராஜனுடையது, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆக முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு ஆட்களோடு கைகோர்த்து கொண்டு இந்த நபர் போன்றவங்க செயல்படுறாங்கன்னா இவங்களுடைய நோக்கம் பாஜகவுக்கு வேலை செய்வது தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க சொல்றது போல தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாங்களே, அந்த பேச்சானது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட அனுமதியோடு தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் வந்துடும் இல்லையா? இல்லை, அப்படி ஒரு உருவாக்கம் வராமல் தடுப்பதனுடைய பொறுப்பு தமிழக காங்கிரஸுக்கு தான் இருக்கு. காங்கிரஸுக்கு தான் இருக்கு. தமிழக காங்கிரஸ் ஆகட்டும், ஒன்றிய காங்கிரஸ் ஆகட்டும், இது போன்ற நபர்களை நாம் கட்சிக்குள்ள வச்சுக்கூடாது. இது போன்ற குழப்படி வேலையை செய்யக்கூடிய நபர்களை நம்ம அப்புறப்படுத்தணுங்கிற முடிவை காங்கிரஸ் தான் எடுக்கணும். முக்கியமாக காங்கிரஸ் வலிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய திருச்சி வேலுச்சாமி போன்ற நபர்கள் எண்ணுவதை விட நாம் என்றோம். நாம் காங்கிரஸை வீழ்த்தணும், காங்கிரஸுங்கிறத தாண்டி நீங்கள் தேசிய கட்சிகள் நமக்கு தேவை கிடையாதுங்கிற நிலைப்போடு தான் நாம் இருக்கோம். ஆனால் ஒன்றிய அளவில்னு வரும்போது நமக்கு மிகப்பெரிய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ் வலிமையாக இருக்கணும்னு பெரியாரிஸ்டுகளான திராவிட இயக்கத்தினரான நாம் நினைக்கும் போது அதற்கு நேர்மாறாக காங்கிரஸை காலி பண்ணணும், காங்கிரஸை வீக்கன் பண்ணணுங்கிற அரசியலை தான் இது போன்ற கண்காணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஆக இவர்களின் நீங்கள் திருச்சி வேலுச்சாமி வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும் கிடையாது, பெரியார் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, அந்த ஆளுடைய டோனே முழுக்க முழுக்க ஒரு வலதுசாரினுடைய டோனாகத்தான் இருக்கு. நீங்க என்ன காங்கிரஸ்குள்ள என்ன சிக்கல்னாங்க, எத்தனை கோஷ்டிகள் யாருக்குமே தெரியாது. ஆக இந்த கோஷ்டி மோதலுக்கே ஒரு தனி கமிட்டி அமைக்கணுங்கிற அளவுக்கு தான் தமிழ்நாட்டு காங்கிரஸ் இன்றைக்கு இருக்கு. ஆக இந்த திருச்சி வேலுச்சாமி எந்த கோஷ்டியை சார்ந்தவர், யாருடைய தூண்டுதலின் பேரில், யாருடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த அரசியலை செய்யறாரு அப்படிங்கிறத காங்கிரஸுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் தான் வெளிப்படுத்தணும். ஓகே, மொத்தத்தில் பார்க்கும்போது இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் காங்கிரஸும் திமுகவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. கண்டிப்பாக அது தேசிய அரசியலையும் பாஜக எதிர்ப்புலையும் வந்துட்டு ஒரு முக்கியமான பங்களிப்பு செலுத்தும் போது அதுக்குள்ள நடுவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது கண்டிப்பாக. நீங்கள் இதே காங்கிரஸினுடைய இன்றைய தலைவர் செல்வ பெருந்தகை நேற்றைக்கு ஒரு சேனலில் பேட்டி கொடுக்குறார். எத்தனை சீட் கேட்பீங்க, கூடுதலாக கேட்பீங்களான்னு கேட்டதற்கு அதை நான் இந்த சேனலில் உட்கார்ந்து விவாதிக்க வேண்டிய விடயம் கிடையாது, அதற்கான இடம் வேற அப்படின்னு அவர் டீசெண்டாக ஒரு நாகரிக பதிலை கொடுக்குறாரு. ஆனால் இந்த நபர் நேர்மாறாக கூட்டணியை உடைப்பதற்கு, இந்த நபரால் உடைக்க முடியாதுன்னு வைங்களேன், அந்த கருத்துருவாக்கத்துக்கு வேலை செய்கிறாருன்னு நான் சொல்ல வரேன். ஓகே ஓகே தோழர், நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க. நன்றி.